recording. Button. System sound volume set to 0%. Double tap to activate. வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் அவர், எங்கே நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி சூரிய பிரகாஷ் என்கிற பார்வை மாற்றுத்திறனாளி விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்திற்கு தொடர் வண்டியில் வந்திருக்காரு. என்றைக்குன்னா ஒரு கடந்த பௌர்ணமி முன்பு இரவு வந்திருக்காரு. ஸோ திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அப்போது 11:30 மணிக்கு மேலே வந்து நிற்கும்போது சரி ட்ரெயின் எந்த பக்கம் போகிறது அவருக்கு தெரியல. சரி ட்ரெயின் மூவ் ஆன பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காரு. ட்ரெயின் மூவ் ஆன பிறகு அங்கேருந்து குரலை கொடுத்துருக்காரு, இங்கே யாரெல்லாம் இருக்கீங்களா, இது மாதிரி எங்கே எப்படி வெளில போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது ஒரு குரல் வந்து வாயா வாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ திருப்பி கேட்கும்போது வாயா அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த திசையை நோக்கி போகும்போது அவர் உட்கார வச்சு அவர் ஷோல்டரில் ஒரு லாக் பண்ணுற மாதிரி கை போட்டிருக்காரு. போட்டு எவ்வளோ காசு இருக்குது கூட, அப்போ தான் வெளில இட்டு போய் விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது லைட்டாக அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அவன் பெருசாக சந்தேகப்படலை. அப்போ அங்கே ரயில்வே அதிகாரிகள் ஊழியர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவுமே சொல்லலை. ஸோ அப்பயே சொல்லியிருந்தாங்களோ அவங்க சேஃப்டியாக இட்டு போய் கூட வெளில விட்டுருப்பாங்க. சார் இது மாதிரி வெளில விடுங்க சார் இது மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வெளில விட்டுருப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த இடத்துல டவுட் வரல. அப்புறம் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு போய் என்கிட்ட எவ்வளோ என்ன இருக்கும், இது மாதிரி என்கிட்ட ஒரு 50-60 தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக கூப்பிட்டு போயிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் கையை நல்லா நெருக்கி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்திருக்காரு. ஃபாஸ்ட்டாக நடந்து போய் ஒரு அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்லேயே தான் லாஸ்ட்டில் கூப்பிட்டு போயிட்டு இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திண்ணை மாதிரி ஒரு கடப்பாக்கல் வந்து ஒரு போட்டுருக்கு, ஒரு திண்ணை மாதிரி உட்கார வச்சுருக்காரு. உட்கார வச்சு உன் ஃபோனெல்லாம் கொடு, உன் காசு என்னென்ன வச்சுருக்கலாம் கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனு, அவங்க பேக்கில் இருந்த காசு, அவர் தனித்தனியாக சேமித்து வச்ச காசுலாம் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காரு. எடுத்துகிட்டு இன்னும் எனக்கு 100 ரூபா வேணும், ஏடிஎம் கார்டு கொடு, நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கார்டே வாங்கியிருக்காரு. அப்புறம் அவர் ஏன்னா நம்ம இதெல்லாம் கொடுக்கலன்னா நம்மளை எதனா பண்ணிடுவான் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு ஆனால் நம்பர் மட்டும் தப்பாக சொல்லியிருக்காரு. இது நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவ்வளோதான் போனவதான் அதோட வரல. இவர் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு மட்டை கல் எல்லாத்தையும் தூக்கி 4 திசை பக்கமும் போட்டிருக்காரு. அப்போ எந்த திசையிலேருந்து செவர் இருக்குது, நம்ம எப்படி போகணும், எப்படி, ஏன்னா இது லாங்காக இருக்கிறதுனால இது திருப்பி வந்த வழியிலே போக முடியாது. ஏன்னா வந்த வழியிலே போனால் அவன் திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் 4 திசையில் போட்டால் ஒரு திசையில் வந்து செவர் இருக்கிறதா ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த திசையை நோக்கி போகும்போது அங்கே ஒரு முள்வேலி இருந்திருக்கு. முள் செடியெலாம் வந்து இவரோட செஸ்ட்டு வரைக்கும், இவருமே இப்போ இந்த தரையில் நிற்கும்போது இவரோட செஸ்ட்டு வரைக்கும் முள் செடிகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு மலைவாழ் மக்கள். ஸோ இவருக்கு வந்து நல்லா அந்த மரம் ஏறி அதிவேகமாக வந்து மரம் ஏறுற திறன் இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து முள் செடியெல்லாம் உடைக்கக்கூடிய திறன் இருந்திருக்கு. அப்புறம் அந்த முள் செடியெல்லாம் கையாலேயே உடைச்சி அங்கேருந்து அந்த செவுத்து மேலே ஏறி அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து குதிக்கும்போது அங்கே வந்து என்ன இருந்திருக்கு, சாணி, அப்புறம் சேரு, ஒரு 1/2 அடிக்கு தண்ணியெல்லாம் இருந்திருக்கு. அதுலேயும் ஒரு 2-3 வாட்டி புரண்டு. அப்போது யாரோ ஒருத்தர் கத்திருக்காரு, எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குடிக்காரன்னு குடிச்சிட்டு ஒரு வல்கரான வேர்டில் பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து கண்ணு தெரியாது, கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்க, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு வந்து அங்கேருந்து கல்லை தூக்கி போட்டிருக்காரு, நான் இந்த பக்கம் இருக்கேன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு போகிறது, திருப்பி அவர் கோவப்பட்டு திருப்பி பீர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போட்டிருக்காரு. அது வந்து இவன் கால் கிட்ட வந்து ஜஸ்ட்டு மெட்டில் விழுந்திருக்கு. அப்புறம் எழுந்து ஸ்லோவாக போயிருக்கு. அப்புறம் அவர் கூப்பிட்டு போய் ஒரு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்திருக்கு, அது மேலே ஏறி இங்கேருந்து மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்கேருந்து வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தால் எல்லாமே ஒரு
தீண்டத்தகாதவனை பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருவமற்ற ஒரு நிலையில் இது வந்திருக்காரு. ஃபுல்லாக ப்ளட்டு, அங்கங்கே முள்ளு வெளிலாம் பட்டு ஃபுல்லாக ப்ளட்டு மார்க் ஆகிருக்கு. உடம்பு ஃபுல்லாக சேரு சாணம் அழுக்கெல்லாம் பூசி ஒரு மாதிரி அது தூரமாக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சரி இவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணணும், ஒரு என்னவோ பிரச்சனையில் இருக்கார், அதை பற்றி அவங்க யோசிக்கல. ஒரு தண்ணி கொடுக்கணுன்ற ஒரு மனிதாபம் கூட கிடையாது. அங்கே இருக்க பயணிகளாகட்டும் எல்லாருமே வந்து பார்க்க தான் செஞ்சுருக்காங்களே கண்டி ஒரு தண்ணி கொடுக்கணும், என்னாச்சு ஏதாச்சும் ஒரு விசாரிக்க கூட இல்லை. அப்போது இது மாதிரி சார் என்ன பிரச்சனை, உனக்கு தண்ணி வேணுமா, பிரச்சனையை தீர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனையை சொல்லலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன்லாம் வாங்கிட்டாரு, காசுலாம் பிடுங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா. அப்புறம் அவங்களே சொல்லியிருக்காங்க முருகன் மச்சான் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரு அப்படின்ட்டு போயிட்டு ஃபோனை மட்டும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன்னா அது வந்து அவங்க அந்த 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 முருகன்றவன் அங்கேயே வந்து வேலை அந்த கூட்டி போயிருக்கிற வேலை அந்த மாதிரிலாம் பண்ணுவான் போல. அங்கேயே உட்காந்து அவன் குடிக்கிறது வாடிக்கை. இது மாதிரி நிறைய திருட்டு வேலைகள்லாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அது அவங்களுக்கே தெரியும். அவங்களே உடந்த மேபி அவங்களே கூட ஷேரிங்லாம் பண்ணுவானோ என்னவோ தெரியல. நீ 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 தான் வந்து குடிக்க என்ன கேட்டிருப்ப, அவங்க கூட போயிருப்ப, அவன் குடிக்க வாங்கி தரலன்னா அவனை மாட்டி விடுறியா, உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே அதிகாரிகளிடம் பேசியிருக்காங்க. ஒரு பார்வை மாற்றத்தினாலேக்கு இந்த அளவுக்கு ரத்தம் வருது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், அவருக்கு என்ன ஆச்சு, என்ன கான்ஷியஸாக இருக்காரா, என்ன எந்த அவங்களோட சூழ்நிலையை அவன் வந்து யோசிக்கோன்னா அதை பற்றின ஒரு சரி பண்ணணுன்ற ஒரு யோசனை கூட வரல, ஒரு தண்ணி கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படை யோசனை கூட வரல. அவரை அட்டாக் பண்ணுறதுல தான் அவங்க எழுந்திருக்காங்க. அப்புறம் சார் என் மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்பில் மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி வான்னு சொல்லிவிட்டு பைக்கில் ஏற்றி போயிருக்கேன். அப்போ அந்த ஆப்போசிட்டில் அந்த முருகன்ற அந்த திருட்டு பையன் வந்திருக்கான். அப்பயும் அவங்க வந்து கேஷுவலாக எதுவும் நடக்காத மாதிரி அவனை போகிறான், இவங்களும் எதுவும் கேட்கல. இந்த மாதிரி நிலையில் அரசாங்க ஊழியரே இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பாற்ற ஒரு பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணுன்றது அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. இவங்களாம் இந்த அரசு ஊழியர்னு சொல்கிறதா இல்லை வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அரசாங்கம் மேலே குறை சொல்கிறதா என்னன்னே தெரியல. ப்ராப்பர் சிசிடிவி கேமரா வைக்கணும், செக்யூரிட்டி கார்டு வந்து அங்கங்கே இருக்கணும், கூர்க்காகலாம் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பயணிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு தானேங்க இருக்கிறாங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு ப்ராடுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் என்ன இது கவர்மெண்ட்டுன்னு தெரியல. இது வந்து யாரெலாம் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற அரசு ஊழியர்களை கொஞ்சம் வார்ன் பண்ணி வைக்கணும். ஸோ இனிமேட்டு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பார்வை மாற்றத்தினாளிகள் எல்லாருமே வந்து தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க, ரொம்பவே கவனமாக இருக்குங்க. ஒரு ஆணுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா இன்னும் பார்வையற்ற பெண்கள்லாம் போனாங்கன்னா என்ன நிலைமைன்னு கொஞ்சம் யோசிங்க. நினச்சி பார்க்காலே எங்கேயோ போகுது. அதை வந்து வார்த்தையால் நம்ம வந்து விவரிக்கவே முடியாது. ஸோ தயவு செய்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஆனால் போனது தான். ஆனால் ஃபோன் மட்டும் வந்துடுச்சு, அது வரைக்கும் நல்ல விஷயம். பட் ஆனால் காசு எல்லாமே போனது தான், அதெல்லாம் திருப்பி வரவே வராது. இனிமேட்டையாவது பார்வை மாற்ற நிலைகள் நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு தனியாக போகாமல் ஒரு 2-3 பேர் சேர்ந்து போங்க. தனியாக இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி இரவு நேரத்து பயணத்தை பார்த்து பாதுகாப்பாக பண்ணுங்கள். ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது, நெசசரியாக இருக்குது அப்படின்னா மட்டும் பயணிங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உங்களோட சேஃப்டியே முக்கியம்தான், அதை மட்டும் பாருங்கள். இது மாதிரி கடந்த கொஞ்சம் நாளாகவே நிறைய பேர் இது மாதிரி மொபைலில் திருட்டு போகிறது, ஐடி ப்ரூஃபெல்லாம் ஃபுல்லாக திருட்டு காணாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும், இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்கவுங்க பறவை மாற்றத்தாலே மேபி அவங்களும் செல்ஃப் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது, பாதுகாப்பு கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை தாண்டி இது எந்த இடத்துல வந்து நம்ம முறையிட்டால் இதுக்கான நடவடிக்கை என்ன எடுப்பாங்க அப்படின்றது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய பிரகாஷ்க்கு நடந்த மாதிரி இன்னொரு நபருக்கு நடக்கக்கூடாது.
அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து அன்னிலேருந்து எனக்கு மறுநாள் வரைக்கும் 10 மணி வரைக்கும் எனக்கு கான்ஷியஸே இல்லைங்க. அவன் எப்போ வந்துடுவானோ, நம்மள எதனா பண்ணிருவானோ, அந்த ஒரு பயமே இருந்துட்டு இருந்தது. அந்த உயிர் பயம், அந்த ஒரு நடுக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சேஃப்டியான இடத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. அப்புறம் நான் இந்த வாய்ஸ் நோட் போடுறேன் அப்படின்ற மாதிரி விவரிச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வந்து எப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க. வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ யாரெல்லாம் அரசு ஊழியர்கள், காவல்துறை அதிகாரிகள் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான நடவடிக்கை எப்படி எடுக்கிறது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.